ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெஜாரிட்டியா எங்க இருந்து தாவேகா பிரிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய இதுவே கொண்டு வந்தது பரப்புரையிலேயே பாத்தீங்கன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு போனாங்க. ஸோ தாவேகா வர்சஸ் அதை எல்லாரும் பார்த்தது பெருவாரியாக எல்லாரும் பார்த்த இதில் வந்து இந்த எக்ஸிட் போல்லையும் அந்த வந்து அதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பெருவாரியாக வந்தது சொன்னவங்களுக்கும் அந்த ரீசன் இதுவாகும். என்னன்னா என்ன சொன்னா கூடிய மக்கள் நலனுக்காக நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க திமுக அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ சொன்ன மாதிரி இலவச பஸ் விஷயமாக இருக்கலாம், இல்லைனா மகளிர் உதவி தொகையாக இருக்கலாம், இந்த மாதிரியாக ஆரம்பித்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அதை அவங்களே பீட் பண்ணாங்கன்னு பார்த்தேன். கடந்த காலங்களில் மினிஸ்டர்ஸ் பேசின பேச்சு ஓசி அப்படின்னு பஸ்ஸுக்கு சொன்னது, அதே மாதிரி வந்து 1000 ரூபா கொடுக்குறேன் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்துங்கிற மாதிரி இந்த மாதிரியாக சொல்லும்போது அதோடைய பாசிட்டிவ் இம்பேக்டை நெகட்டிவாக கொண்டு போய் சேர்த்துதுங்கிறது பார்க்குறோம். இன்னொன்று அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்வாதாரத்துக்கான நீங்க செலவு இன்னைக்கு செய்ய வேண்டியது எக்கச்சக்கமா ஏறி போயிருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து ரியல் எஸ்டேட்னு எடுத்தீங்கன்னா நீங்க வீட்டு வந்து நீங்க வந்து சிட்டிக்குள்ள ஒரு கனவு கூட நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. நடுத்தர மக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் வைத்துக்கொண்டு சொல்லும்போது மக்கள் வந்து என்னன்னா இந்த 2 தான் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஃபேட்டிக் வந்திருக்கு. த ஆப்ஷன் ஃபேட்டிக், இந்த எக்ஸாக்ட் வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வகையில தாவேகாவை நோக்கி மூவ் ஆயிருக்காங்கன்னு பாக்குறோம். நம்ம எதிர்பார்த்ததை விட மிக அதிக அளவுல மூவ் ஆயிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை நம்ம இன்னைக்கு களத்துல பாக்குறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ரைட். தற்போதுள்ள சூழலில் வந்து 107 இடங்களில் தாவேகாவும் அதிமுக கூட்டணி 74 இடங்களிலும் திமுக கூட்டணி 53 இடங்களிலும் முன்னிலை அப்படின்ற நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏறத்தாழ 4 சுற்றோட முடிவாக இது இருக்கக்கூடும். 4 அல்லது 5வது சுற்று தொட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது சுற்று வரை நம்ம இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை இப்போ பாஜகவோட பிரசன்ஸ் இதுல என்ன ஆயிருக்கு, ஏன் அவங்களால இந்த முறையும் பெருசா சஸ்டைன் பண்ண முடியல? எங்கேயுமே அவங்களோட இதுல வந்து பாஜக எதிர்பார்த்தது தான், எங்கேயுமே பெருசா ஏன் 3 காரணத்துக்காக. ஒண்ணு, அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக இந்த கூட்டணி எல்லாம் உறுதி செய்யறதுக்கு முன்னாடி அதிமுக ஒரு சலசலப்பு ஏற்பட்டது கூட்டணி ஆட்சிங்கிறது. அடுத்தது அதே விஷயத்தை வந்து திமுக கூட்டணி தரப்புல இருந்தும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா 2 தரப்புலையுமே தெளிவா இருந்தது, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது. இது நம்ம என்டிஏவா இல்லைன்னா டிஎம்கே பிளஸ் இப்படிதான் நம்ம பண்றோமே தவிர மற்றபடி எல்லாம் வந்து இதுதான் மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னாக்க சுயாட்சின்னு அவங்க சொல்றது வந்து முழுக்க எதர் டிஎம்கே ஆர் கம்ப்ளீட்லி ஏடிஎம்கேங்கிற மாதிரி. ஸோ அது பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம் வந்து அவங்க ஒதுக்கின தொகுதிகள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா எந்தெந்த இடத்துல தாங்கள் தோற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாங்களோ அப்போ வந்து திரும்பவும் சொல்றேன், இது தோற்பதற்குன்னு சொல்றதுல வந்து தாவேகாவை ஒரு பெரிய ஃபேக்டரா கன்சிடர் பண்ணலை. அவங்க அப்படியுமே என்ன நினைச்சாங்கன்னா யார் யாரெல்லாம் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய, இங்க ஆளுமைன்னு சொல்லக்கூடியதுல வந்து மெயினா பணபலம் பொருந்தியவர்கள்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம திருச்சியில வந்து ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்கிறார்னு பார்க்குறோம். காரணம் என்னன்னா அப்படி இருக்கும்போது அவங்க அதிகப்படியா செலவு பண்ணுவாங்க. நம்ம எதுக்கு அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோம்? பணம் கொடுக்கறதுனாக்க நம்ம எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொடுத்துடலாம். இங்க வந்து கூட்டணிக்கு கொஞ்சமா பணம் கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. எப்படிதான் தோக்கிறதுன்றதை வந்து நம்ம ஹை பெட்டிங் ஏரியா மற்ற இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்ததுனாலதான் எங்கெங்கெல்லாம் இவங்க நின்னாங்களோ அந்த இடத்தெல்லாம் வந்து அவங்க அப்படியே கழித்து கட்டி கூட்டணி கொடுத்தாங்க. அந்த வகையில தான் பெருவாரியாக ரொம்ப ஒரு அட்வான்டேஜா இல்லாத சீட்டுகளை தான் பாஜகவிற்கு அதிமுக ஒதுக்கி இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுல வந்து ரொம்ப பெரிய வந்து விக்டரி இருக்கான மிக மிக முகமாக அறியப்பட்டவர்களை பின்னடைவை சந்திக்கிறாங்க. இது வெரி வெரி மச் எக்ஸ்பெக்டட். இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் சகோதரி அவர்களை பத்தி சொல்றோம்னாலோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரியாக எல்லாத்தையுமே நம்ம நயனா நாகேந்திரன் இந்த மாதிரி பின்னடைவு இது எல்லாமே பார்க்கிறோம், எக்ஸ்பெக்டட். இப்போ அதே வந்து இந்த இதுல இப்போ அதிமுக இருந்து போனாரு அப்படின்னாக்கா கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செங்கோட்டையன் அவர்கள் போன போது ரொம்ப தெளிவா அவரு சொன்னாரு, அந்த இடத்துல நாங்க சர்வே பண்ணியாச்சு, எங்க இடத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தாக்கம் இது தாவேகாக்கு இருக்குன்னு. ஆனா நான் அவங்களுடைய இதுல இருந்து கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லாம இருந்தது. அதாவது நான் சொன்ன மாதிரி 20-25% 20% பிளஸ் எடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு நிச்சயமா அது வந்து வெற்றி இதுவா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இப்ப நம்ம பாக்குறோம். அது ப்ராபபிலிட்டி என்ன, மொத்தமா நம்ம வந்து சீட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்க்க போறோம்ன்றது ஒண்ணு. ஆனா இது என்னை பொறுத்தவரை சர்ப்ரைஸ் தான்.
இவங்க வந்து டபுள் டிஜிட் என்னவா இருக்க போகுது? இப்ப தமிழகம் மாதிரியான ஸ்டேட்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பல சிறு கட்சிகள் காணாம போறாங்க. சிறு கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு காணாமலே போகிறதா மாதிரியான ஒரு, அதனால அவங்க கூட்டணியோடைய இந்த ஈக்குவேஷனே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தான் இது காட்டுது. இது நம்ம பேசிட்டு இந்த சூழல்ல ஒரு அண்மை செய்தி, மன்னார்குடியில் அமமுக வேட்பாளர் காமராஜ் முன்னிலை பெற்றிருக்கிறார். அமைச்சர் டிஆர்வி ராஜாவை அவரை எதிர்கொண்டு முன்னிலை பெற்றிருக்கிறார். அமைச்சர் டிஆர்வி ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறான்ற தகவலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமைச்சர் டிஆர்வி ராஜா மட்டுமல்லாது நிறைய அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பின்னடைவு அப்படின்ற முடிவுகளை தான் காலையிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது வரைக்குமான நிலவரத்தில் 107 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையிலையும், அதிமுக கூட்டணி 73 இடங்களிலும், திமுக கூட்டணி 54 இடங்களிலும் முன்னிலை அப்படின்ற தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் டிஆர்வி ராஜா, அமைச்சர் டிஆர்வி ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அமமுக வேட்பாளர் காமராஜ் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்ற செய்தி அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். நீங்க தொடர்ந்து பேசலாம். இதுல ஒரு ஸ்பெகுலேஷனும் இருந்தது, ஒருவேளை 20 சீட்டு 15 சீட்டுன்னு தாவேகா பெற்றார்கள் அப்படின்னாக்க இரு பெரும் கட்சிகள், அதுவும் குறிப்பா திமுக 1/3 பார்ட்டியை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. திமுக உடைச்சு இவங்க அவங்களுடைய எம்எல்ஏஸ் இதுக்குள்ள கொண்டு வந்து அவங்க ஆனா இங்க இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அது ஒரு ஈவன் அன்இமேஜினபிள்ங்கிற ஒரு லெவலுக்கு போயாச்சு. இப்போ என்னன்னா இது ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கி போகிறது அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னாக்கா இதான ஒரு கூட்டணி சூழல் தொங்கு சட்டசபையா தான் இருக்கு. ஆமா, அப்படின்னாக்க அந்த கூட்டணி அப்படின்னு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னாக்க இப்போ விஜய்க்கு என்னன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இன்னைக்கு. ஏன்னா திமுக கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா திமுகவை எதிர்த்து முழு பரப்புரையை திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளை உடைத்து அவங்க சேர்க்கறதுக்கான வாய்ப்பு. அதாவது திமுகல இருந்து கூட்டணி கட்சிகள், அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக இருக்கு. சோ எதுவுமே தொங்கு இதுன்னு வரும்போது there is a possibility அவங்க இந்த மாற்று ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு இப்ப இருக்க சூழல்ல அவங்களுக்கு மிக குறைவான இடங்கள், ஒரு 11 சீட்டு தான். நான் இதுவுமே குறைஞ்ச 90க்கு போனா கூட நான் சொல்றேன், 90-95 போனா கூட அவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதிமுக திமுக இருக்க கூட்டணி கட்சிகள், சிறிய கட்சிகளை அதுல எத்தனை பேர் சீட்டு வராங்கங்கறதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணாங்க. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவா சொல்றது திமுகவின் கோட்டைன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல மாறி மாறி வருவாங்க. இப்ப சைதாப்பேட்டை எடுத்தாக்க அதிமுக அமமுக கொடுத்தது, ஆனா அமமுகவும் அதிமுகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா குக்கரை விட குக்கருக்கு அவங்க விசில் இது போட்டவங்க அதிமுகவுடன் இரட்டை இலை அதிகமாக வாக்கு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாமே கொஞ்சம் ஒரு சில முரண்களை அவங்க கவனிக்காம விட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில தொகுதிகள்ல இப்போ இபிஎஸ் இருக்காரு, அவருடன் முரண் இருக்கக்கூடிய 2-3 தலைவர்கள் இருக்காங்க. அவங்க நான் அதிமுக தான் இருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா முரணுடன் இருக்காங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட அவங்க சமாதானத்துக்கு வந்தப்ப கூட ஒரு தொகுதி தானே போனா போட்டும், 2 தொகுதி தானே போனா போட்டும்னு இபிஎஸ் அவர்கள் ஒரு சில இடங்கள்ல பரவாயில்ல, அவங்க வந்தா ஃபியூச்சர்ல எனக்கு பிரச்சனை பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது பண்ணாமல் அவர் அவங்கள உள்ள கொண்டு வந்திருந்தா அவருடைய இமேஜ் ஃபர்தர் இன்னும் பூஸ்ட் ஆயிருக்கும், ஒரு தனி பெரும் ஆளுமைங்கிற அளவில். அப்போ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்ட் இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல தான் அவங்க கோட்டை விட்டுருக்காங்க. இப்போ திமுகவுக்கு பெரும் பின்னடைவுன்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர்களே வேலையை செய்யலைங்கிறத அவங்களுடைய தலைவர்கள் பேசுறதுல இருந்தே நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்களோட ஓட்டு எரோட் ஆயிருக்கு, ஆனா எவ்வளவு பெருசா ஆயிருக்குன்னு தெரியும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு 2% அந்த மாதிரியான ரேஞ்சுக்கு ஆயிருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸ்டில் அவரோட வாக்கு ஒரு அளவுக்கு அவர் தக்க வைப்பார், அட்லீஸ்ட் ஒரு 5% தக்க வைப்பார் அப்படிங்கறது, 4% 5% மினிமம் தக்க வைப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கணக்குன்னு நினைக்கிறேன். சோ இதையும் பார்க்கணும். இன்னொன்னு மறைமுகமாக பல விஷயங்களும் நடந்தது. ஸோ மறைமுகமாக அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இதில் பார்ட்டி டு பார்ட்டி ஒரு சில பிஹைண்ட் த சீன் நெகோசியேஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம பார்க்கக்கூடியதில் நாம் தமிழர் கட்சியுடைய விஷயமாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சில சீட்ஸுக்கு ஒரு சில இதில் மட்டும் ஒரு சில காம்ப்ரமைசஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத பார்க்கணும். இதையெல்லாம் மீறி திமுக இது பின்னடைவை சந்தித்திருப்பது கடைசியா நான் எப்படி
விஷுவலி பார்க்குறேன் அப்படின்னாக்க இந்த காங்கிரஸ் உடைய கூட்டணியை முடிவு செய்து விட்டு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்துட்டு ஒரு சைகை காமிச்சார். ஸோ கடைசியில் இன்னைக்கு திமுகவிற்கு அதே சைகையை வந்து காட்டுவது போன்று இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமான ஒரு நிலைமை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எதிர்கட்சியில் ஒன்று கூட்டணியில் உட்கார்றது, கூட்டணி ஆட்சி அமைப்பது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து எதிர்கட்சி அப்படின்னு சொல்லும்போது எதிர்கட்சி வரிசையில் யார் உட்கார போகிறார்கள். இன்னொன்று கடந்த காலங்களில் சொன்ன பல பரப்பு நீங்க சொன்ன ஒரு ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை தாவேக்கா எத்தனை இடங்கள் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து திமுக அதிமுக கூட்டணியிலிருந்து கட்சிகளை உடைச்சு உள்ள சேர்க்கிறாங்க அப்படின்னா அப்ப எதிர்த்தரப்புல அதிமுக தானே ஆப்வியஸ்லி உட்கார வேண்டியது இருக்கும். ஆமா, அதான் சொன்னேன். அந்த இடத்தையும் இழக்கிறது திமுகங்கிறத பார்க்கணும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 தசாப்தம் 3 தசாப்தங்களை தாண்டிய பிறகு கடந்த தேர்தல்ல இவர் வந்து கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து சாதிக்க முடியாது. அதாவது எப்பயுமே மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி இல்லாம தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சிக்கு வந்ததுங்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 21 அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதுல இந்த வாட்டி கம்ப்ளீட் வாஷ் அவுட்ங்கும் போது அது என்ன மெசேஜ சொல்லுதுங்கிறதும் இருக்கு. இன்னொன்னு கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை எல்லாரும் சொன்னதுக்கான இதை வந்து நான் வந்து முரண்பட்டேன். விஜயை வந்து விக்டிமைஸ் தான் பண்ணாங்க. நான் சொன்னது விஜய்க்கு வந்து இதுல வந்து ஒரு நீங்க தான் வந்து பப்ளிசிட்டி கொடுத்தது. ஓப்பனா நான் வந்து ஒரு டிபேட்ல பேசும்போது கீழே உட்காந்து பேசும்போது இன்னொருத்தர் சொன்னார், நீங்க என்ன அப்ப கொச்சப்படுத்துறீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் கலநிலவரத்தை சொல்றேன். நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க செந்தில் பாலாஜி அவருடைய சொந்த தொகுதியை விட்டு ஓட வேண்டிய நிலைமைக்கு ஆக்கப்பட்டது. அவர் 1000 விஷயங்கள் சொல்லலாம், ஆனா உண்மை நிலை அதுதான். ஆனா நிஜமான விஷயம் அப்படின்னு நீங்க பேஸ் எடுத்து நீங்க பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அது வந்து இன்னும் பெரிய தாக்கத்தை அவருக்கு அங்க களத்துல தமிழ்நாடு பூரா, கரூரை விட்டுருவோம், தமிழ்நாடு பூரா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது அட்வான்டேஜ் டு விஜய்னு கொண்டு போச்சே தவிர அவருக்கு ஒரு சிம்பத்தி வாக்குகளை தான் பேசத்தான் கிரியேட் பண்ணிச்சே தவிர அதுல எந்த வகையிலும் அவரை டென்ட் செய்யப்படல அப்படிங்கறத பாக்குறோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.